அவருக்கு வந்து ஒரு வெறும் சினிமாவை தவிர எனக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரிலாம் கிடையாது. வைடா லைஃப்பை வந்து பயங்கர ரசிச்சு வாழக்கூடிய ஒரு பர்சன் நான் நினைப்பேன் அஜித்தை பார்க்கும்போது. அவர் வந்து பிரியாணிலாம் செஞ்சு தருவாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அந்த டைம்ல இருந்ததா? அந்த டைம்ல பிரியாணிலாம் செஞ்சதில்ல. அதுக்கப்புறம் ப்ராப்ளி அவருக்கு அந்த குக்கிங் பேஷன் அப்புறமா வந்துருக்கலாம். அந்த டைம்ல அந்த மாதிரியான இதெல்லாம் கிடையாது. பட் ரேசிங் பேஷன் எப்பயுமே இருக்கும் அந்த டைம்ல. ரேசிங் அதெல்லாம் எப்பவுமே லாட் ஆஃப் திங்ஸ். அப்ப ஏரோ மாடலிங் பத்தி நிறைய என்கிட்ட பேசியிருந்தார். ஏரோ மாடலிங்லாம் ஒரு இந்த இன்டர்நெட் ஏரோ மாடலிங் கொஞ்சம் வந்து அவர் என்னன்னா இஸ் அ மேன் ஆஃப் பேஷன். அவருக்கு வந்து ஒரு வெறும் சினிமாவை தவிர எனக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரிலாம் கிடையாது. வைடா லைஃப்பை வந்து பயங்கர ரசிச்சு வாழக்கூடிய ஒரு பர்சன் நான் நினைப்பேன் அஜித்தை பார்க்கும்போது. இப்போ கூட பாருங்க, அவர் படம் பண்றாரு, அதையும் ஒரு பக்கம் வச்சிருக்காரு சினிமா விடாம. பட் ஹீ ஃபாலோஸ் இஸ் பேஷன். ரேசிங் ஆகட்டும், அதாகட்டும். அண்ட் அதே மாதிரி ஒரு வயசுனாச்சுன்னா தாடி நரைக்க தான் செய்யும், தலை நரைக்க தான் செய்யும். அந்த நிறையோட இன்ஃபேக்ட் நிறைய ஏர்லியா நிறைய வரவங்களுக்குலாம் ரொம்ப நிம்மதியை கொடுத்தவர் அவர் தான். அதுவும் ஒரு ஸ்ட்ரெண்ட் ஆக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி.